ஹாய் விவர்ஸ், நான் கொழும்பில் வந்து பேலியாவுடங்கிற இடத்துல உள்ள ஒரு பெரிய ஃபிஷ் மார்க்கெட், இதுதான் மெயின் ஃபிஷ் மார்க்கெட் கொழும்பில். அங்கே இருக்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன மீன்கள் இருக்குன்ட்டு. இந்த மீனை பாருங்கள், இது வந்து சாட்சி இங்கே வந்து பாருங்கள், பெரிய பெரிய மீனாக இருக்குது. டூனா மாதிரி அந்த வகைகளை சேர்ந்தது. மீனை வந்து கட் பண்ணி விற்பாங்க. பெரிய மீனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். கட் பண்ணி விற்பாங்க. அது வந்து முள் இருக்காது. அந்த பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து முள் இருக்காது. நடுவில் உள்ள முள் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வகை மீன்கள் தான் நிறைய இருக்குது அதிகமாக. அந்த பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வேண்டிய அளவு அதில் நிறுத்து வாங்கி இந்த பாருங்கள், அந்த மீன் நடுவில் உள்ள முள் மாத்திரம்தான் இருக்குது. சின்ன முள்ளெல்லாம் இருக்காது. இந்த மீனை பாருங்கள், ஒரு நெய் மீன் வகையை சேர்ந்தது. இந்த நீளமாக இருக்குது பாருங்கள், நெய் மீன் மாதிரி தான் அதுவும். தோரா மீன் சொல்லுவாங்க அங்கே.
இந்த மீனை பாருங்கள், கடல் கோழின்னு சொல்கிறாங்க. இது காலையிலேயே மார்க்கெட்டில் நிறைய கூட்டமாக இருக்குது. வீடியோ பண்ணிக்கிற கூட முடியலை, அந்தளவு கூட்டமாக இருக்குது மார்க்கெட் வந்து. எல்லோரும் இது மொத்த மார்க்கெட் சந்தைனால நிறைய கூட்டம். காலையிலே வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கி சில்லறை விற்பனை நிலையங்களில் விற்பாங்க. இங்கே நம்மளுமே சில்லறையாகவும் மீன் வாங்கிக்கிடலாம். உங்களுக்கு டின் ஃபிஷ் செஞ்சு காமிச்சேன் இல்லையா, அந்த மீன் இது. இங்கே எனக்கு அங்கே கிடைக்கல. ஸ்ரீலங்காவில் அந்த மீன் அதிகமாக கிடைக்கும். இங்கே வந்து வாழைப்பழ மீன் அதை சொல்கிறாங்க, அது எப்போயாச்சும் தான் கிடைக்கிது. அங்கே தினமுமே அந்த மீன் கிடைக்கும். நெய் மீன் வகையை சேர்ந்த ஒரு மீன் சொன்னேன் இல்லையா, அது பாருங்கள் வச்சுருந்தாங்க. அதை தோரா மீனும் இங்கே சொல்லுவாங்க. அதை இது வந்து மீன் மார்க்கெட்டோட பகுதி. கார் பார்க்கிங், பைக்கெல்லாம் பார்க் பண்ணுற இடம் இருக்குது. அந்த சந்து வழியாக ஒருத்தர் வர்றாரு இல்லையா, அங்கே பாருங்கள் நிறைய கொக்கு உட்காந்துருக்கு. மீனுக்காக வேண்டி இந்த கொக்கு வந்து உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.